வணக்கம். நான் சென்னை ஆழ்வார்த்து நகர்லேருந்து பேசுகிறேன். சிஎம் பைக் பாயிண்ட். என்னோடய நேம் பார்த்திங்கன்னா முத்து, முத்து. என்னோடய நேம்லேயே சிஎம் பைக் பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ பேசிக்காக புல்லட்டில் வந்து ஒரு 3 கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறேன். வணக்கம். ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆழ்வார் திருநகரில் சிஎம் பைக் பாயிண்ட் வச்சுருக்கிற திரு முத்து அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க ஒரு புல்லட் ஸ்பெஷலிஸ்ட். அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க. நான் சென்னை ஆழ்வாரத்தில் வந்து சிஎம் பைக் முத்து பேசுகிறேன். என்னோடய நேம்லேயே என் கடை வச்சுருக்கோம். என்னோடய குருநாதர் பார்த்திங்கன்னா காசி தேட்டர் பக்கம், ஈக்காடுத்தவங்கள் காசி தேட்டர் பக்கத்தில் மூர்த்தி, அவர்கிட்ட தான் நான் வேலை கற்றுக்கிட்டேன். நல்ல முறையில் எனக்கு வேலை கற்றுக் கொடுத்தாங்க. நான் சம்பாதிச்சு நல்லபடியாக நாங்கள் இருக்கிறோம். என்கிட்ட ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நாங்கள் புல்லட்டை ஸ்பெஷலாக எடுத்து பண்ணுறோம். புல்லட்டில் ஒரு சின்ன சின்ன இதை கூட நாங்கள் சரி பண்ணி க்ளீனாக இது பண்ணுறோம். அதனால் எங்கிட்ட ஒர்க்கு நீட்டாக இருக்கும். புல்லட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டூல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ பார்த்திங்கன்னா டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் டூல்ஸ். எங்கிட்ட ஸ்பெஷல் டூல்ஸ் கம்பெனியில் என்ன பண்ணுறோமோ அதை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ரேம்ப்லேருந்து ஹைட்ராலிக் டூல்லேருந்து எல்லாமே கம்பெனி சிஸ்டம் படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே அந்த வெற்றும்பு சுற்றி இந்த மாதிரி பொருளை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. என்ன பொருள்னாலும் அதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டான டூல்ஸை, ஒரிஜினல் டூல்ஸை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு வந்து வண்டிக்கும் எந்த டேமேஜும் இருக்காது. இதை பார்க்குற மெக்கானிக் நண்பர்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எதுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸ்பெஷல் டூல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம கம்பெனிக்கு போட்டியாக நம்ம வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் கம்பெனிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் குறைஞ்சி வேலை பண்ணல. அதனால் நம்மகிட்ட இருக்கிற டூல்ஸும் நல்ல தரமான டூல்ஸு. கம்பெனியில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே வெளியே கிடைக்கிது. எல்லா டூல்ஸுமே கிடைக்கிது. அந்த டூலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். எந்த பொருளும் வந்து டேமேஜ் ஆகாது. மெயின் காரணம், எத்தனை வாட்டி கலந்தாலும் பொருள் டேமேஜ் ஆகாது. அதனால் ஸ்பெஷல் டூலை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். புல்லட் பைக்கில் வரக்கூடிய முக்கியமான கம்ப்ளைண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ பேசிக்காக புல்லட்டில் வந்து ஒரு 3 கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறேன். இது வந்து புல்லட் மெக்கானிக் எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புல்லட் மெக்கானிக்கெலாம் இப்போ வந்து லேட்டஸ்ட் வண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே புல்லட் எடுத்து வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரைனிங்க்கும் போயிட்டு வராங்க. எல்லா ஊர்லேயும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது மாதிரி சில மெக்கானிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செயின் ஸ்பாக்கெட் மாற்றும் போது இன்னர் ஸ்பாக்கெட்டை மாற்றுறதில்ல. சின்ன ஸ்பாக்கெட் மாற்றுறது அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜராக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது இன்னர் ஸ்பாக்கெட்டில் மாற்றலைன்னா என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள்லேயே செயின் ஸ்பாக்கெட் நீங்கள் பூசு மாற்றி கொஞ்ச நாள்லேயே இந்த பல்லுலாம் தேஞ்சு போயிடும். ஏற்கனவே ஆல்ரெடி தேஞ்சு தான் இருக்கும். அது அப்படியே போடுறதால நாய்ஸ் வரும். அதை மாதிரி ஸ்பாக்கெட்டு மாற்றும் போது இந்த ஓரிங் ஒன்று வரும். ஓரிங் வந்து கீழே விழுந்துடும். இந்த ஓரிங் வந்து புல்லட்டுக்கு வந்து ரொம்ப உயிர் நாடி மாதிரி. இந்த ஓரிங் இல்லை அப்படின்னா ஆயில் பம்பு வந்து சப்ளை ஆகாது. சப்ளை ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட்ராலிக் டேப்லெட் வந்து நாய்ஸ் வந்துடும். ஹைட்ராலிக் டேப்லெட் சேம் இன்ஜின் நாய்ஸ் தான் வரும். அதனால் எப்போ கழட்டினாலும் இந்த ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இது வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்க ஓரிங்க கட்டாக இருந்து இப்படி கட்டாக இருந்தால் கூட இப்போ நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம 35 ரூபா தான் வருது ஒரு கிட்டு. அந்த கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டுன்னா நம்ம மாற்றும் போது இது மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சுனாலும் ஓரிங் மாற்றிடலாம். இது செயின் பாக்கெட்டு கழட்டும் போது மாறுற கம்ப்ளைண்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஆயில் பம்புக்கு வர கம்ப்ளைண்ட்டு. இதை வந்து மெயினாக பார்க்கணும். அப்புறமேட்டு புல்லட்டில் வந்து இன்ஜின் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே லேத் ஒர்க்கு தான் நம்ம மெயினாக பேஸ் பண்ணி பண்ணுறது. இது இப்போ வந்து கம்பெனியில் வர்ற போர் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது நம்ம புது போர் வாங்கி போட்டோம் அப்படின்னா ஸ்கிராப்பிங் நாய்ஸ் வருது. நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போர் வந்து 2 தவு வச்சு ரீபோர் பண்ணி தான் போடுறோம். புல்லட்டுக்கு நல்லா இருக்குது, எந்த நாய்ஸும் கிடையாது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அது மாதிரி புல்லட்டில் இருக்கிற புல்லட்டுக்கும் அண்டர் சிசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 கம்ப்ளைண்ட் தான். அண்டர் சிசிக்கும் புல்லட்டுக்கும் வித்தியாசம். இது பார்த்திங்கன்னா இந்த கேம் வீலு இந்த பாருங்கள், இது அலங்கி போல்ட்டு ஒரு 3 போல்டு வரும். இதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறக்காக இப்படி வச்சுருக்கேன். இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோன்னா இதுதான் கேம் வீலு. கேம் வீலில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வரும். இந்த மார்க் 2 சேம் ஆகிற மாதிரி வைக்கணும். அதை மாதிரி இது வந்து டீகம்ப்ரஸரு. இந்த டீகம்ப்ரஸரில் வந்து சின்ன ஸ்ப்ரிங்கு ஒன்று வரும். இந்த ஸ்ப்ரிங்கு போயிடுச்சுனாலும் சின்னதாக ஒரு டேப்பட் நாய்ஸ் மாதிரி வரும். இந்த ஸ்ப்ரிங்கு போயிடுச்சுனாலும் அதனால் இது வந்து இந்த ஸ்ப்ரிங்கை மாற்றிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது புல்லட்டில். 1 2வது பார்த்திங்கன்னா இந்த கேம் வீல் பாருங்கள், ஷேக் வரும்.
ரொம்ப ஷேக் இருக்கும், இப்படி இந்த ஷேக்கும் வரும். இந்த ஷேக் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸு வந்து நம்ம இந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை இப்போ பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு புஷ் டைட்டு தான் இருக்கணும். அது அவ்வளோதான். இது ஒரு புஷ் டைட் வச்சாலே அந்த அவுலிங் நாய்ஸ் ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு நாய்ஸ் வரும், அந்த நாய்ஸ் நின்றும். அதை மாதிரி இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் டேப்லெட் வரும். இந்த ஹைட்ராலிக் டேப்லெட் போயிடுச்சு அப்படின்னாலே வண்டி வந்து நாய்ஸ் பயங்கரமாக வரும். இந்த ஹைட்ராலிக் டேப்லெட் நாங்கள் எப்படி மாற்றணும்னா ஹெட்டு போரை கழட்டிட்டு உள்ளே ஒரு அலங்கி போல்டு வரும். இந்த பின்னுக்கு இந்த 2 பின்னு வருது பார்த்தீங்கன்னா, அந்த பின்னு அந்த பக்கம் வரும். அந்த பின்னை எடுத்துகிட்டு இந்த ஹைட்ராலிக் டேப்லெட் மாதிரி அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். உள்ளே தான் புல்லட்டில் அட்ரஸுக்கும் புல்லட்டுக்கும் உள்ள பிரச்சனை. அதனால் நான் இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேர் வந்து புல்லட்டுக்கு வந்து ரொம்ப மெயின். புல்லட்டுக்குன்ட்டு இல்லை, எந்த வண்டிக்கு நீங்கள் எடுத்துட்டாலும் ஒரு ஒரிஜினல் ஸ்பேரை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. எங்களோட உழைப்பு இந்த உயர்வு பார்த்திங்கன்னா, நான் 550 ரூபா வாடகைக்கு 96 கடை ஓப்பன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை ஃபுல்லாக கவர் பண்ணி பாருங்கள். இது வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து என்னோடய ஓன் கடை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எக்காரந்த கொண்டோ நாங்கள் வந்து 96 கம்பெனி ஓப்பன் பண்ணோம். சின்னதாக கடை தான் ஓப்பன் பண்ணோம் ஆப்போசிட்டில். இது வந்து ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பேருமே லோக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். லோக்கல் யூஸ் மெயின் காரணம் எல்லா மெக்கானிக்கும் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மளுக்கு 10 ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம எக்காரந்த கொண்டு லோக்கலை யூஸ் பண்ணாதீங்க. ஒரிஜினலை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து எங்கே இருந்தாலும் தேடி வரும். நீங்கள் வந்து அதை என்ன லோக்கல் பொருள் நீங்கள் என்ன பொருளை நீங்கள் போட்டாலும் கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் எப்போவுமே ஒரிஜினல் மாற்றுங்க. வண்டி வந்து ஒரு தெளிவாக நல்லா அருமையாக இருக்கும். அது 2வது வாட்டி நீங்கள் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணணும், கலட்டணும், இந்த வேலையே இருக்காது. ஒரே ஒன்ஸ் நீங்கள் மாட்டுறீங்கன்னா அதோட வேலை முடிஞ்சிடும். நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரிஜினல் ஸ்பேர் யூஸ் பண்ணுங்கள், லோக்கல் ஸ்பேர் தொடாதீங்க. வண்டி நல்லாயிருக்கும், கஸ்டமருக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். என்னோடய உழைப்புக்கு காரணம், உயர்வுக்கு காரணம் எல்லாமே என்னோடய தொழில் மேலே வச்சுருக்க நான் பக்தி தான். அதனால் ஒரு காலையில் வரும்போதே ஒரு கோயிலுக்கு வர்ற மாதிரி தான் வந்து எல்லாமே இது பண்ணுவோம். அது மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்கும். அது கரெக்டாக அதை ப்ரொசீஜராக இது பண்ணுங்கள். அது மாதிரி கேம்வீல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் வச்சிடக்கூடாது. இப்போ இது வந்து உங்களுக்கு டைட் பொசிஷன் காமிச்சிருக்கா, ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கேம்வீல். இந்த டைட் வச்சு நம்ம கேம்வீல் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு உயின்னு ஒரு அவுலிங் நாய்ஸும் இருக்கும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து இன்ஜின் மெயின் பேரிங் போயிடும். இன்ஜின்லாம் நம்ம பிரித்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 ரூபாய்க்கு மேலே தான் புல்லட்டுக்கு வரும் நார்மலாக. நான் இப்போது மெக்கானிக்காக சொல்கிறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு. நார்மலாக 20 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அந்த ஒரு சின்ன சின்ன வேலையும் நம்ம கவனமாக கொஞ்சம் பார்த்து பண்ணணும் புல்லட்டில். இவ்வளோதான் இந்த செக்ஷனில் வந்து வேலை. அதை மாதிரி இந்த ஆயில் பம்பு பார்த்திங்கன்னா, ஆயில் பம்பு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆயில் பம்பில் வந்து 500 வாங்கி மாட்டுறோம். 500 வாங்கினா பம்பு நல்லாயிருக்கும், ஆயில் சர்க்குலேஷன் இருக்கும், இன்ஜின் நாய்ஸ் வந்து கம்மியாக வருது. அது மாதிரி பண்ணுறோம். அதை மாதிரி இது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பேரிங் போட்டு பண்ணுறாங்க. இது வந்து எந்த இதுக்குமே ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது ஏன்னா புல்லட்டில் இருக்கிற இப்போ லேட்டஸ்ட் வண்டியெலாம் நாய்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. நாய்ஸுக்காக இதில் பேரிங் போடுறாங்க. அது என்ன தான் நீங்கள் பேரிங் போட்டாலும் அந்த நாய்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அது பண்ணாதீங்க. பண்ணுற இதுதான் நம்மளுக்கு டைம் எல்லாமே வேஸ்ட்டு. அதனால் கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. திரும்ப கொஞ்ச நாளில் வருவாங்க. இந்த பேரிங் வந்து அடி வாங்கிக்கிறோம். அடி வாங்கினா சில இடத்துக்கு போச்சுன்னா அது இன்ஜின் நாய்ஸ்னே சொல்லிடுவாங்க. அது அந்த பேரிங் தான் போயிருக்கான்னு அது இன்ஜின் நாய்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த பேரிங் போட்டு ஆல்ட்ரு பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. அது இந்த கேம்வீல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே நம்ம வேலை பார்த்தனாலே வண்டி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். ஹைட்ராலிக் டேப்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டேப்லெட்டை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுக்க போகிறேன். அது என்னென்னா, ஹைட்ராலிக் டேப்லெட்டில் என்ன எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, வண்டிலே கூட நம்ம வச்சு செக் பண்ணலாம். அது என்ன ஃபால்ட் ஆகும்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹைட்ராலிக் டேப்லெட்டு. இதை வந்து நம்ம கழட்டி இருக்க பொசிஷனில் தான் நம்ம இப்படி செக் பண்ண முடியும். இதை என்ன பண்ணோம்னா, இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த லாக் வருது பார்த்தீங்களா, இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு ஸ்கூட்டர் லாக் இருக்கிற பக்கம் ஒரு ஸ்கூட்டர் வச்சு அழுத்துனா இப்படி ப்ரெஷ்ஷாக உள்ளே வெளியே போயிட்டு வரக்கூடாது. இது ஸ்ப்ரிங் ஆகக்கூடாது, ஃபோம் ஆகக்கூடாது. இது ஃபோம் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஹைட்ராலிக் டேப்லெட் போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் மேக்ஸிமம் இது வந்து புதுசு மாற்றிடுறது நல்லது. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கழட்டிட்டு க்ளீன் பண்ணியும் போடுவாங்க. அதுவும் ஒரு செக்ஷன் பண்ணலாம் அது. ஆனால் நாங்கள் எங்கள் கம்பெனியில் என்னென்னா மேக்ஸிமம் 90% மாற்றிடுவோம். இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். அதை மாதிரி ஹைட்ராலிக் டேப்லெட் எப்படி மாற்றுறது அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு சின்ன டெமோ காட்டலாம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம மற்ற போல்னட் டைட் பண்ணுற மாதிரி அதை டைட் பண்ணக்கூடாது. ஹைட்ராலிக் டேப்லெட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரேக்கர் செட்டை எல்லாத்தையும் மாட்டிட்டு போல்டு எல்லாமே கை டைட்டில் தான். கை டைட் எவ்வளோ பண்ண முடியுமோ கையில் தான். கை டைட்டுனா கையில் தான், ஸ்பேனரில் கிடையாது. அந்த டைட் பண்ணிவிட்டு அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
அதை மாதிரி டேப்லெட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா அது இவ்வளோ தான் மாட்டிட்டோம், ரேக்கர்லாம் மாட்டிட்டு இந்த மாதிரி கை டைட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை போல்டை வந்து நம்ம வந்து எடுத்தோன்னே எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணால் நீங்கள் மாற்றின அந்த இது போயிடும். ஹைட்ராலிக் டேப்லெட்டு வந்து திரும்ப அடி வாங்கிடும் அது. அதனால் இது பாருங்கள், அந்த லூஸ் டைட்டில் தான் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு த்ரெட்டு ஃப்ரீ கிடைக்கும்போது அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். இந்த பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு அதிகமாக வரும். அதுக்கப்புறம் நான் ஃபைனல் அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நாய்ஸே இருக்காது. அதை மாதிரி ஃபுல் டைட்டும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம எவ்வளோ லூஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் டைட் பண்ணணும். இப்போ நம்ம வண்டியிலே இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோங்கிறதுனால பாருங்கள், கொஞ்சம் தான் நம்மளுக்கு அந்த ஹைட்ராலிக் தகுந்த மாதிரி கிடைக்கும். இது சடனாக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்சிருந்தேன், சவுண்டு எவ்வளோ சவுண்டு இருந்து பாருங்கள். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு 90% முடிஞ்சிடுச்சு. அது மாதிரி சடனாக டைட் பண்ணாலும் வண்டி ஆஃப் ஆகிடும். இப்போது வால்வ் ஓப்பன் ஆகிடும். வண்டி இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்மூத்னஸ் வந்துடுச்சு. இப்போது இவ்வளோதான் ஹைட்ராலிக் டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒர்க்கு இவ்வளோதான். அந்த சைடு ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. பாருங்க, நான் ஃபஸ்ட்டு டைட் பண்ணும்போது த்ரெட்டு எவ்வளோ லூஸ் கிடைக்குதோ கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் டைட் பண்ணுவேன். அவ்வளோதான் ஹைட்ராலிக் டேப்லெட்டு. நாய்ஸ் எதுவுமே இல்லை, வண்டி கிளியர் ஆகிடுச்சு. அது மாதிரி நம்ம அந்த ஹைட்ராலிக் டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆயில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆயில் வேஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஆயில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பு மாதிரியே ஒரு டோர் வருது. அது வந்து சென்ட்ரலில் வந்து கட்டிங் வரும். அது மவுண்ட் ரோடில் எல்லா கம்பெனிலையும் கிடைக்குது. நம்ம அதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் ஆயில் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அது மாதிரி ஹைட்ராலிக் டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இவ்வளோதான் வேலை. இது வந்து பெரிய வேலை இல்லை. புல்லட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த 3 செக்ஷன் மட்டும்தான். வேறு எதுவும் புல்லட்டுக்கும் மற்ற வண்டிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஹைட்ராலிக் டேப்லெட்டு, கேம் வீலு, அவ்வளோதான். அதை மாதிரி ஸ்பேரு வந்து ஒரிஜினல் ஸ்பேர் யூஸ் பண்ணுங்கள், வண்டி நல்லாயிருக்கும். கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வருவாங்க. என்னை தேடி வர காரணம் அப்படின்னா, என் கடையில் வந்து ஒரு லோக்கல் ஐட்டம் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ஒரு லோக்கல் கவர் கூட என் கடையில் எடுக்க முடியாது. என் கஸ்டமர்கிட்ட அதான் சொல்லுவேன், என் கடையில் லோக்கல் பொருள் கவர் ஒன்று எடுத்து காமிங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தரேன் அப்படின்ட்டு. அது மாதிரி எந்த இதுவும் லோக்கல் ஐட்டம் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கஸ்டமர் வந்து தேடிக்கிட்டு வருவாங்க. இதுதான் இன்றைய சூழ்நிலை. நீங்கள் லேபரில் வந்து நீங்கள் 50 ரூபா வாங்குகிற இடத்துல 100 ரூபா கூட லேபர், என்கிட்ட வந்து லேபர் ஜாஸ்தி தான் என்கிட்ட. ஏன்னா நாங்கள் அதை மாதிரி வேலை பண்ணுறோம் நாங்கள். அதனால் லேபரில் நாங்கள் ஜாஸ்தி வாங்கிக்கிறோம். ஸ்பேர் எக்கார்ந்து கொண்டு லோக்கல் யூஸ் மாட்டோம். புல்லட்டுக்கு நீங்கள் என்ன கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் அது மாதிரி நார்மலாக அண்டர் சிசி பண்ணுற மெக்கானிக் என்ன பண்ணுவோன்னா, சில பேர் தெரியாத ஆள் இல்லை, நான் அவங்களுக்கு குத்த சொல்லணும்னு சொல்ல, தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு புல்லட்டுக்கு வந்து ஆயில் வந்து 15W50 தான் யூஸ் பண்ணோம். இந்த போட்டிருக்கு பாருங்கள், 15W50. இதுதான் புல்லட்டுக்கு வந்து இந்த ஆயில் தான் ஊற்றணும். மற்ற ஆயில் ஊற்றணுன்னா பம்ப்பு வந்து சரியாக வேலை செய்யாது. வண்டி வந்து இன்ஜின் நாய்ஸ் வரும், இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் மற்ற ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா புல்லட்டுக்கு நம்ம மற்ற வண்டிக்கெலாம் 2500 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றுவோம். ஆனால் புல்லட்டுக்கு வந்து 5000 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டலாம். இல்லை, கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், 5000 கிலோமீட்டர் இந்த ஆயில் இல்லை 15W50 கிரேட் போட்டிங்கனாலே புல்லட்டுக்கு 5000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றலாம்.
இதுதான் புல்லட்டோட ப்ரொசீஜரு. அது மாதிரி எந்த ஆயிலும் மாற்றி போட்டுறாதீங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள், எந்த நாய்ஸும் இருக்காது, க்ளீனாக இருக்கும். நாங்கள் வந்து மோட்டோவில் யூஸ் பண்ணுறோம் புல்லட்டுக்கு. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ண. ஆயிலை பற்றி மெக்கானிக் வந்து சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லா மெக்கானிக்குமே ஒரிஜினல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னோட தெரிஞ்ச வகையில் யாரும் லோக்கல் ஆயில் யூஸ் பண்ணுறது கிடையாது. புல்லட்டோட மெயின்டெனன்ஸ் பற்றி வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புல்லட்டில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளச் அசம்பிளி சில பேர் பண்ண சீக்கிரம் போயிடுது அப்படிங்கிறாங்க. அது சீக்கிரம் போய்டுறதுக்கு காரணம் அப்படின்னா கிளச்சு வந்து சில பேர் வந்து ஆஃப் கிளச் வச்சு ஓட்டினாலும் கிளச் அசம்பிளி போயிடும், ஃபுல் கிளச் வச்சு ஓட்டினாலும் கிளச் அசம்பிளி போயிடும். கரெக்டான ஒரு 5 mm ப்ளே இருக்கணும் கிளச்சில். எப்போவுமே ப்ளே வச்சு வண்டி ஓட்டிங்கன்னா கிளச் அசம்பிளி வந்து 20,000 km சாலிடாக வரும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டும்போது கீர் சேஞ்ச் பண்ணி வண்டியை மூவ் பண்ணணும். அப்படி ஓட்டினாலும் கிளச்சு ப்ராப்ளம் சீக்கிரத்தில் வராது. அதை மாதிரி கீரில் இருந்துக்கிட்டே நம்ம கிளச்சை பிடிச்சி செல்ஃப் போட்டால் கூட கிளச் அசம்பிளி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 25% உண்டு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிளச் அசம்பிளி சீக்கிரத்தில் போகாது, இன்ஜினும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். புல்லட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கார் மாதிரி மற்ற வண்டி மாதிரி அடிக்கடி இன்ஜின் கண்டிஷன் எடுத்திங்கன்னா 1 lakh 1.5 lakh ப்ராப்ளம் இல்லாமல் புல்லட் ஓடும். அது வந்து கேரண்டியாக சொல்லலாம். அது வந்து கஸ்டமர் மெயின்டெனன்ஸ். ஆயில் வந்து கரெக்டாக கஸ்டமருக்கு சொல்கிறது என்னென்னா 5,000 km ஒன்ஸ் கரெக்டாக ஆயில் மாற்றிடுங்க. செயின் அது மாதிரி செயின் வந்து லூப் வந்து கரெக்டாக 10 days ஒன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுதான் புல்லட்டில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான். அதை மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சின்ன நாய்ஸ் வருது அப்படின்னா புல்லட்டில் நம்ம வந்து உங்கள் மெக்கானிக்கிட்ட கொண்டு காமிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிளாகவே முடிஞ்சிடும். நம்ம அப்படியே ஓட்டலாம்னு ஓட்டிட்டு இருந்தால் அது ப்ராப்ளம் வந்து பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா உண்டு. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஜாப் கார்டு, எங்கள் கம்பெனியோட ஜாப் கார்டு. நாங்கள் வந்து ஜாப் கார்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஜாப் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமரோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட கரண்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு 6 மாதம் பொறுத்து உங்களுக்கு வந்து எதாவது கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா அப்போ என்னென்ன வேலை பார்த்தோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அவங்க வந்து கிலோமீட்டரும் இதில் வந்து கிலோமீட்டரு டேட்டு டைம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எல்லோரும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஜாப் கார்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ராயல் என்ஃபீல்டு ஃபேக்ட்ரி விசிட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ் சர்டிஃபிகேட் இது வந்து நாங்கள் வந்து ஃபேக்ட்ரி ட்ரைனிங் போயிருந்தோம் 2020. எந்த ட்ரைனிங் கூட்டாலும் அது மாதிரி நாங்கள் அட்டன் பண்ணுவோம். எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வயசையும் ஒவ்வொரு வாட்டியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் வந்து அப்டேட்டே கிடையாது. இதுதான் அப்படின்னா காலையில் எழுந்துச்சி வந்து நைட்டு நம்ம வேலையை முடிக்கிறதுக்குள்ளே இதுதான் வேலை. ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷன் அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10 அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அப்டேட் நம்ம ஒன்றொன்றையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டால் தான் நம்ம வந்து அந்த தொழிலை வந்து வளர்ச்சியிட முடியும். அதனால் எந்த ட்ரைனிங்னாலும் எனக்கு டைம் இல்லை, வேலை இல்லை, ஆள் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உங்கள் பகுதியில் எந்த ட்ரைனிங் கூப்பிட்டாலும் அந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்டேட் இல்லைன்னா எந்த மெக்கானிக்குமே இனிமேல் வேலை செய்ய முடியாது. அதை வந்து நான் ஆணித்தனமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதனால் எந்த ட்ரைனிங்னாலும் அட்டன் பண்ணாது. எனக்கு வேலை தெரியும்னு யாருமே எனக்கே வேலை தெரியும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நானே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன்னா அது காரணம் என்னென்னா அப்டேட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அதை எந்த ட்ரைனிங்னாலும் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொழிலை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரைனிங் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம். அனைவருக்கும் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா எல்லோரும் ஓய் ஸ்பேர் யூஸ் பண்ணுங்கள். ஓய் ஸ்பேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கிடைக்கும், உங்களுக்கு பணம் கிடைக்கும், வசதி வாய்ப்பு எல்லாமே உங்களை தேடி வந்துடும். இது வந்து எல்லாமே நம்ம நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம நண்பர்கள் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அது என்னோடய வேண்டுகோளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாவது நண்பர்கள் ஏதாவது ஒரு சின்ன புல்லட்டில் சந்தேகம் ஏதாவது டவுட்டு அப்படின்னா எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நைட்டு 11 மணிக்கு மேலே கண்டிப்பாக கேட்காதீங்க. கேட்க சொல்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க நீங்களும். அதனால் 12 மணிக்கு மேலே கேட்காதீங்க. என்னோடய ஃபோன் நம்பர் 9841167245. என்ன டவுட்னாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைத்து என் மெக்கானிக் சொந்தங்களுக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி அந்த புல்லட் பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.